S-400 சுதர்ஷன் சக்ராவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வான்வழி தாக்குதல் அமைப்பான S-400 சுதர்ஷன் சக்ராவிற்கு பாதிப்பு இல்லை என இந்திய விமானப்படை தெரிவித்திருக்கிறது. பாதிப்படைந்துள்ளதாக வெளியான தகவல் பொய் என்றும் இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். முகிலன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தற்போது பாகிஸ்தான் ஏவும் அந்த ஏவுகணைகளை தாக்குவதில் முதன்மையாக நாம் பயன்படுத்துவது இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் தான். அதை நேற்று தாக்கி அளித்ததாக பாகிஸ்தான் தொடர்ந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தது. ஆனால் தற்போது மத்திய அரசு அதற்கு ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. அதாவது S-400 இருக்கும் இடங்களோ அல்லது S-400க்கோ எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை, அதன் மீது எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை. தற்போது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து S-400 ரக அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் தற்போது இன்டாக்டாக இருப்பதாகவும் அவர்கள் தற்போது அந்த பொய் பிரச்சாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றனர். மோனிஷா, முகிலன், பாகிஸ்தான் தவறான தகவலை பரப்பி இருக்கிறது. இதுக்கு இந்திய விமானப்படை மறுப்பு தெரிவித்து அவர்கள் மீது குற்றம் சாட்டியும் இருக்கிறது. என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் இப்போது நம்ம கிட்ட இருக்கு இந்த வான்வழி பாதுகாப்புல? மோனிஷா, இந்த பாகிஸ்தானின் பொய் பிரச்சாரங்கள், அதாவது தினமும் இது போன்ற பல தகவல்களை பாகிஸ்தான் இருந்து வெளிவரக்கூடிய தகவல்கள் இருக்கின்றன. அதை தற்போது அவர்கள் இல்லை என்று, அதாவது அவ்வப்போது அந்த பொய் பிரச்சாரங்களுக்கு அவர்கள் விளக்கம் அளித்து வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது இந்த S-400 ரக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்கப்பட்டதாக அவர்கள் பாகிஸ்தான் பரப்பிய செய்தி பொய் என்று தற்போது அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பும் இருக்கிறது. அதில் இது தொடர்பாகவும் விளக்கம் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மோனிஷா, தொடர்ந்து பாகிஸ்தான் பல்வேறு பொய் குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வச்சிட்டு வராங்க. இதுக்கு இந்திய விமானப்படையின் அந்த செய்தியாளர் சந்திப்புல என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது? ஏற்கனவே நான் கூறியபடி மோனிஷா, அதாவது பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய பாதுகாப்பு தளங்கள் மற்றும் நிலைகள் மற்றும் இந்த பாதுகாப்பு படையினருக்கு சொந்தமான நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி அளித்திருப்பதாக பாகிஸ்தான் தொடர்ந்து பொய் தகவலை வெளியிட்டு வருகிறது. அவற்றை ஒவ்வொன்றாக தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு படையினரும் மத்திய அரசும் தெரிவித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.